இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. நிறுத்துடா. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய் கீழே உற்று பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்தபோது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டுவிட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம். வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பணாரே டுமாரோ படாபட். என்ன திட்ட? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா கட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி இருக்கு. பரவாயில்ல. என்ன பரவாயில்லையே, எங்கள் பாசையை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமாந்த போதுமே அவன் மொட்டையை அடிக்கிற அதே நம்புறிய. சுமாரா இந்த பாரு போதும். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மாரியா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா? நீ இதுவரை மெட்ராஸ் தண்ணி குடிச்சவே கிடையாது. நம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பச்சக்கா குபா குவாட் குவாட் குவாட். எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன். குளிர் ஆயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா
இருப்படா. யோ போதியா குடு காஞ்சாச்சு. எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மறை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். ஒகாக்கோ மகாக்கோ நகாக்கோ சிகாக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் டேய், பாவம்டா, கூட்டிட்டு போலாம்டா. டேய், இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. டேய், என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சேடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். செல்வோம். ஏய், இத்தனை காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற. சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம். இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா, கரசின் இருக்குல்ல? இல்லடா, தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்பை பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பத்தி வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். அப்பா, கடத்துக்க மாதிரி முழுகிறான். மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்திருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தா, கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா, உன்ன மாதிரிதான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையா கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா.
அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச்சை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? டேய் பூதம், போயா எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா. தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பாடி. என்ன அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்க அப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடகுலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்ன மாதிரி ரிச்சா தான் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? இங்க போற புது சொக்கா எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. சாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா அனுப்புவாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் எல்லாம் இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க.
என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றியா? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை உடிச்சுவே ஜாக்கிரதை. நீயும் வேலையை. நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கல நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூ வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அட வேற சார், ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார், என் பேர் சேகர். இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. No more talking. You are appointed. தேங்க்யூ சாத்தியா. உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கோம்? எப்படி இருந்தாலும் ஓகே. மணி 3 சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கோபி, நல்லா தூங்குடா. மணி 5 ஆக்கிடும். மணி 5 ஆகுது. சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. மூர்த்தி கண்ணா, நல்லா தூங்கு. மணி 6 ஆக்கிட வேண்டியதா. மணி 6 ஆகுது. அந்த குண்டோதரனும் தூங்குறான், இந்த தடி தாண்டவராயனும் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ராவுக்கு குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதான். சேகர் கண்ணா, தூங்கு. சித்ரா, குட் மார்னிங். மணி என்னாச்சு? குட் மார்னிங் சித்ரா. மணி 5 ஆகுது. இல்ல சித்ரா, மணி 6 ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல சித்ரா, இவனுக்கு போய் சொல்றானுங்க. மணி 7 ஆகுது சித்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா கவுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா? என்ன ஆளுக்கான ஒரு டைம் சொல்றீங்க? அது இருக்கட்டும், அது சரி பண்ணிக்கலாம். நீங்க காப்பியை குடிங்க. ஏண்டா மணியா, யாராவது பல்லு ஒரு மணி காபி சாப்பிடுவாங்களா? இந்த சித்ரா பேஸ்ட் பெருசு. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், பல்லு விளக்கிட்டு எச்சு எதுலடா துப்புவாங்க? இதுல துப்புங்க சித்ரா. துப்பிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் ஊத்துறேன். ஏங்க மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு ஏங்க லூட்டி அடிக்கீங்க? மணி 3 தான் ஆகுதா? ஆமா, ஆளுக்கு கடியாரத்துல முள்ள திருப்பி வச்சுட்டாங்க. அதான் தூக்க கண்ணு சுழட்டுது. உண்மையா நீ 7 மணிக்கு எந்திரிச்சு வரேன். குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க,
7 மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அமைதி அமைதி. சாத்தையா, இவனுங்க 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போச்சு. அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 ஓ லஹோ 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 பாமஹ பாலஹு லஹு 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 சாத்தையா, ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரேழு லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. டேய், இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தை அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். டேய், நீ ஏன்டா அழுகுற? சாத்தாட இந்த விஷயத்துல தோத்தாட. டேய், அழகாடா. வாங்க வாங்க, இது கட்டப்பொம்மன் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. ஏய், முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்கிற வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபாய். 601, 701, 801, 1000, 2000, 3000, 4000, 5000. டேய், என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமா அடி. 50,000. 50,000? என்ன பண்றது? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. ₹1,00,000 எடுக்க சொன்னாரு. பேச்சுக்கு சொன்னாரு. நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓமோத்துல முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் லிட்டர் ஏலத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1,00,000 தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா. தொல்தி, உன்னை தேடி தேடி தவிக்கிறேன் தொல்தி. வாங்க தொல்தி, வந்து ஒரு முத்தம் கொடுங்க தொல்தி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா? தாத்தா, தொல்தி, தாத்தா.
உனக்கு தான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்துருச்சு. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்னம் பொடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரம்? ஆ? வைரமா? ஏ சாட்டையா, சரியான முட்டாள இருக்கிய. இது கூட உனக்கு தெரியலையா? டேய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, சாத்தானு பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா. டேய், இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே, வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன? இப்ப நீங்க தான் கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரரசு பிடிச்சவரு. இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என் பொண்ணுக்கு சீதனமா அந்த வைரத்தை இவங்க தான் சார் கொடுத்தாங்க. டேய், மரியாதையை சொல்லுங்க. வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், அத வந்து சார், இப்படி உட்கார்றது சட்டப்படி குற்றம் சார். கரெக்டா சொன்னீங்க. சொல்லலைன்னா விட்டுருவீங்க போல இருக்கேன். சொல்றேன். இந்த வைரத்தை எங்க சாத்தியா கொடுத்தாரு. சாத்தியாவா? யாருது? சாத்தியாங்கிறது எங்க வீட்டுல நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் சாத்தியா, அவரையும் காட்டி கொடுக்குறியா? அது ஒண்ணு இல்லைங்க, தாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா, காக்கி சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்தலாம்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா, இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா, உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பார்த்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க, என்னங்க நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் வச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா ஒரு வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி போயா. தெரியும். ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் உழுதலையா? How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வைரம் கடத்தினதா? அவங்களை ஜாமீன் எடுத்து வந்திருக்கேன். நோனோ, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரம் இல்ல. என்னது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமையா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில கிடைக்கும். கல்கண்டா? என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டுன்னு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி, நானே சாப்பிடுறேன். இன்னும் சார், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுனா இதுதான் கல்கண்டு. ஐயா, இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற. போய் அவங்களை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார். வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா? மாமா, அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்கறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா. நீ போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப் டிரைவர் பணி. ஐயா, டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. சாத்தியா, எங்களை மன்னிச்சிடு. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டேன். அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது, உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன். இத பாருங்கள். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. அது பாருங்கள். எப்படி? சாத்தையா, காரு கேட்டா கப்பலே கொடுத்துட்டீங்க. இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன். அப்புறம் சாத்தியா, சீக்கிரம். சீக்கிரமா செல்லுங்க.
இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையேடா. எப்படா கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், அந்த மாடி மேல போய் கண்டுபிடிப்போம். இந்த வண்டி இல்லையா? நான் இருக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் நிறுத்துங்கள். எங்கே போயிருவீங்க? பின்னாடியே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க. இவ்வளவு வேகமா போறானே எப்படி நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடல் வழியா ஓவர்டேக்கா? டேய், சாப்பிட்டியா? எது வேணாலும் செய்யடா. நீயே எல்லாம் செஞ்சுட்டு எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு கவனிக்கிறோம். தூள் கலப்புங்கள்.